சாய் சுதர்சனுக்கு ஆப்பு வைக்க பார்க்கும் கங்குலி. சாய் சுதர்சன், கருண் நாயர் இருவருமே வேண்டாம் என்று கங்குலி கருத்து தெரிவித்து இருக்கிறார். மூன்றாவது வீரராக அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களுக்கும் களமிறங்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஒரு வீரருக்கு மட்டுமே ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இங்கிலாந்து தொடரின் போது கேப்டன் சுப்மன் கில் விராட் கோலியின் ஓய்வுக்குப் பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப 4வது இடத்திற்கு மாறினார். அங்கு அபாரமாக செயல்பட்ட அவர் விராட் கோலியின் வெற்றிடத்தை நிரம்பும் பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். ஆனால் 3வது வீரருக்கான இடம் இன்னும் வெற்றிடமாகவே இருந்து வருகிறது. சட்டீஸ்வர் புஜாராவுக்கான மாற்று வீரர் இன்னும் இந்திய அணிக்கு சோதனையாகவே இருந்து வருகின்றனர். இந்த தொடரில் 3வது இடத்தில் கருண் நாயர், சாய் சுதர்சன் என்ற 2 விருப்பங்களை இந்தியா சோதித்தது. ஆனால் 2 பேருமே பெரிதாக ஜொலிக்கவில்லை. சாய் சுதர்சன் 6 இன்னிங்ஸ்களில் விளையாடி 23.33 சராசரியில் 140 ரன்கள் எடுத்தார். கருண் நாயர் 4 இன்னிங்ஸ்களில் 27.75 சராசரியில் 111 ரன்கள் எடுத்தார். இருவரும் ஒரு அரைசதம் மட்டுமே அடித்தனர். இந்த சூழலில் இங்கிலாந்து தொடரில் இந்தியாவிற்கு 3வது வீரருக்கான இடம் மட்டுமே பலவீனமாக இருந்ததாக கூறியிருக்கும் கங்குலி, அந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்காத அபிமன்யு ஈஸ்வரனை தேர்வு செய்தார். சுதர்சன், கருண் நாயர் இருவருமே வேண்டாம். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் குறித்து பேசியிருக்கும் முன்னாள் இந்திய கேப்டன் சவுரவ் கங்குலி, அவருக்கு அபிமன்யு ஈஸ்வரன் வயது 29 அதிகம்தான். ஆனால் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடரில் ஜெய்ஸ்வால், ராகுல், கில், ரிஷப் பண்ட், ஜடேஜா போன்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சிறப்பாகவே செயல்பட்டுள்ளார்கள். ஆனால் 3வது பேட்டிங் வரிசை மட்டுமே பலவீனமாக தெரிந்தது. அந்த இடத்தில் ஈஸ்வரனை அங்கே களமிறக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் 7 வருடமாக காத்திருக்கும் அபிமன்யுவின் தந்தை சமீபத்தில் பேசும்போது, கௌதம் கம்பீர் என் மகனிடம் பேசியபோது, பார், நீ சரியான விஷயங்களை செய்கிறாய். உனக்கான வாய்ப்பு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உனக்கான முறையில் நீண்ட வாய்ப்பு கிடைக்கும். 1 அல்லது 2 போட்டிகளுக்கு பிறகு உன்னை வெளியே தள்ளுபவன் நான் அல்ல. நான் உனக்கு ஒரு நீண்ட வாய்ப்பை கொடுப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். முழு பயிற்சி குழுவும் அவனுக்கு அவனது தகுதியை பெற வாய்ப்பளிப்பதாக உறுதியளித்துள்ளது. அவன் நீண்ட ஓட்டத்தை பெறுவான். அதுதான் நான் அவனைப் பற்றி சொல்லக்கூடிய சிறந்தது. என் மகன் 4 ஆண்டுகளாக காத்திருக்கிறான். அவன் 23 வருட கடின உழைப்பில் ஈடுபட்டுள்ளான் என்று கூறியிருந்தார். அபிமன்யு அவர்களுக்கு இங்கிலாந்து தொடரில் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். கருண் நாயர் 30 வயதை கடந்தவர். பல வருடங்களுக்குப் பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அபிமன்யு 29 அவருக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கலாம். சாய் சுதர்சன் இளம் வீரர், அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. கருண் நாயர் மற்றும் அபிமன்யு இருவருக்கும் வயது அதிகம் இருப்பதால் அவர்கள் கிரிக்கெட் காலம் இன்னும் சில காலங்களில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்கள் கருத்துக்களை பகிரவும்.